ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்மளுடைய என்ன வீடியோ அப்படின்னா, நம்மளுடைய அந்த பயோகிராஃபியில் வந்து இன்ஸ்டா கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க இல்லையா, அதில் வந்து கண்டினியூஸாக வந்து நம்ம வந்து அடுத்த கேள்விகளை வந்து பார்க்க போகிறோம். இதில் தான் நீங்கள் வந்து ஆர்வமாக கேட்டுக்கிற கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா, அவங்களோட ஆசை வந்து சின்ன வயசு ஆசையே வந்து லா படிக்கிறது தானா அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஏன் வந்து நீங்கள் வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும் போதே வந்து கல்யாணத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நீங்கள் மட்டும்தான் உங்களுடைய இஷ்டம் மட்டும்தான் வச்சு நீங்கள் பண்ணீங்களா? உங்கள் வீட்டுக்காரெலாம் அப்போ என்ன பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னு அந்த இது கேட்டிருக்கீங்க. இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் அப்படிங்கிறது வந்து. அதுக்கப்புறம் வந்து பையனுக்கு ஏன் சீக்கிரமாக வந்து கல்யாணம் பண்ணீங்கன்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் கலாட்டா இன்டர்வியூவில் உங்கள் வீட்டுக்காரர் வந்து தனியாக மாட்டிக்கிட்டு கொஸ்டின் சொன்னாரே, அந்த இன்டர்வியூ பற்றி உங்களுக்கு மனசில் என்ன தோணுது? இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்கீங்க. ஸோ ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்மளுடைய ட்ரெண்ட் இல்லை, ஸோ இதை சொல்லக்கூடாது, ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு நேற்று கண்டினியூஷனில் அம்மா உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்னது, அதை வந்து படித்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுதா 65 வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், டிக்டாக்ல இருந்தே வந்து பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் என்ன பாட்டு அப்படின்னா, ஆளான சிங்கம் ரெண்டும் கை வீசி நடந்தால் காலடியில் பூமி எல்லாம் மடங்கும், உங்களால் தானே உயிர் சுமந்தேனே கந்தலிலே முத்துச்சரம். சளி அடிச்சுக்கிட்டே இருக்கு நண்பர்களே. உங்களால் தானே உயிர் சுமந்தேனே கந்தலிலே முத்துச்சரம் காப்பாற்றி கட்டி வைத்தே நானே, பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா லல்லா அலை போலவே விளையாடுதே. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. இன்னைக்கு ரொம்ப டயர்டாக 5 மணி வரைக்கும் எக்ஸாம், அதுக்கப்புறம் பஸ் பிடிச்சி இப்போ தான் வந்தேன். உங்களுடைய ஃபேவரட் ஆக்டர் யார்? என்னுடைய ஃபேவரட் ஆக்டர் யார் அப்படின்னா விடாமுயற்சி. நம்மளுடைய விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி தலை தான் எங்களுடைய ஃபேவரட் ஆக்டர். நான் சொல்லியிருக்கலாம் ஏற்கனவே, நாங்கள் 11th 12th படிக்கும் போது தான் அஜித்தோட படம்லாம் வந்திருக்கு. நாங்கள் வந்து அப்போ சின்ன பிள்ளைங்க, அவங்க வந்து எங்களுடைய நாங்கள் 17-16 வயசு இருக்கும்போது எங்களுடைய ஏஜுக்கு வந்து எங்களுடைய கனவு கண்ணன்கள் அப்படின்னா அஜித், விஜய், சூர்யா, இவங்க தான் அந்த டைமில். சரியா? அடுத்தது வந்து ஒரு ஆள் தான், அது என்னது, இதை வந்து டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். சரியா? அது என்ன சொல்கிறது, தம்ப்லைனை பற்றி கேட்டிருக்கீங்க. இப்போ இவளும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுறாளே, ஏன்னா உங்களை வந்து ஃபாலோ பண்ணியே வந்து வியூஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இதுக்கு வந்து எனக்கு வந்து என்ன சொல்லுன்னு தெரில, உங்களுக்கே தெரியும். ஸோ அதை பற்றி நான் வந்து பேசுகிறதுக்கு விருப்பமில்லை. பட் மென்ஷனாக நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, அப்பா ஏன் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா என்னைக்கு பேசினாரு? ஸோ அப்பா சொல்லி கொடுத்ததை மட்டும் பேசுவார், சொல்லி கொடுக்காம பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆல்ரெடி வந்து கலாட்டா இன்டர்வியூவில் வந்து பார்த்துருப்பீங்க. தனியாக வச்சு கொஸ்டின்ஸ் கேட்டால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துட்டு இந்த கேள்விக்கு இந்த மாதிரி பண்ணி, இதுக்கு மேலே நீ வாயை திறந்த அப்படின்னு தொடையில் வந்து கையை தட்டினோம்னா நீ வந்து பேசக்கூடாது அப்படின்னு அர்த்தம். நம்ம எப்படியும் பார்த்துட்டே இருக்கணும். சரியா? ஓகே, சரி. அடுத்தது வந்து கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் தான் டிகிரி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணேன்னு சொன்னீங்க, அது உங்களுக்கு கஷ்டமா இல்லையாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் படிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் இல்லை ரொம்பவே கஷ்டம்தான். ஏன்னா குழந்தைங்களையும் பார்க்கணும், குழந்தைங்களும் 2 சின்ன குழந்தைங்க, அதுக்கப்புறம் வீட்டிலையும் சமையல் எல்லாமே பண்ணணும், வைக்கணும். அப்புறம் நான் வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வேறு அந்த டெட்டுக்கு முன்னால் வந்து நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இது படிக்க முடியல, ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து வீட்டு ஒர்க்லாம் முடிச்சுட்டு நைட்டு டைமில் உட்காந்துருந்து படிப்பேன். அதுக்கு வந்து சப்போர்ட்டிவாக வந்து
எங்கள் அப்பா கிட்ட வந்து ஒரே ஒரு வாஷிங் மிஷின் மட்டும் வாங்கி கேட்டேன். அப்போ வந்து இப்போல்லாம் வந்து கையில் துவைப்பேன். அப்போ வந்து நிறைய துணிகள் இருக்குமா, ஸோ கையில் துவைக்க டைமில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, எல்லாமே கையில் தான் பண்ணுவேன் அப்படின்னு. அதனால் அந்த வாஷிங் மிஷின் இந்த கையில் துவைச்சா 3 மணி நேரம் அதிலே போயிருதுங்கிறனால ஒரு மிஷின் வாங்கி கேட்டேன். எங்கள் அப்பா வந்து வாங்கி கொடுத்தாங்க. அது எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அம்மா வந்து அப்பப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்குவாங்க. அதுவுமே வந்து எனக்கு வந்து நான் படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப எனக்கு வந்து ஒரு ஊந்துதலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டடி வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் சரியா. அடுத்தது வந்து உங்கள் பொண்ணோட ஆசை, அதாவது ஆம்பிஷன் சின்ன வயசில் வந்து ஆம்பிஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ரெண்டாவது அந்த இவங்களே வந்து 3 கொஸ்டின்லேயே அப்படி வரிசையாக போட்டிருக்காங்க. நாங்கள் டிக்டாக்லேருந்து பார்க்கும்போதெல்லாம் உங்கள் பொண்ணு வந்து பேங்க் எக்ஸாம் தான் நான் நிறைய வீடியோவில் நான் வந்து பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ புதுசாக லா படிக்க போகிறேன்னு சொல்லுது, என்ன உருட்டுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ இதுக்கு நீங்கள் பதில் என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நானும் சொல்கிறேன், சின்ன வயசுலேருந்தே அவள் வந்து நிறைய ஒயாமல் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. என்கிட்ட என்ன சொல்லுவான்னா, அவளுக்கு வந்து என்ன டீச்சர் அப்படின்னு சின்ன பிள்ளையிலே எங்கள் அம்மா டீச்சர், நான் டீச்சருக்கு படிச்சுட்டு இருக்கும்போதே எங்கள் அம்மா டீச்சர்னு எனக்கு வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லுவாள். ப்ரைவேட் ஸ்கூல்லேயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நான் டீச்சருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவள் ஸ்கூலுக்கு போகல, அங்கே டீச்சர் எப்படி இருப்பாங்கன்னு அதை பார்த்துட்டு. அதனால் அது அடிக்கடி சொல்லுவாள். அதுக்கப்புறம் மாறினது என்ன அப்படின்னா, ஒன்று இது. அப்போ நான் தான் சொல்லுவேன், ரொம்ப காம்படிஷனாக இருக்குது வேலைக்கு வந்து டீச்சர் ஒர்க்குக்கெலாம். ஸோ லட்சமாக எழுதி அதில் கொஞ்சம் தான் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அடுத்த டிகிரி முடிக்கிற டைமில் தான் சொல்லுவாள், பேங்க் எக்ஸாம் வந்து எழுதலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. டிகிரி முடிச்சுட்டு காலேஜ்லேயே வந்து அது என்ன சொல்லுவாங்க, கேம்பஸ் இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் இருந்தால் நான் போகிறேன்னு சொல்லி இருந்துச்சு. இந்த லா அப்படிங்கிறது வந்து எனக்கு தான் வந்து மனசில் வந்து முன்னாடியே தோணும். எங்கள் அப்பா வந்து நான் வாய் நல்லா பேசுவேன் அப்படின்னு எங்கள் அப்பாட்ட எங்கள் மாமா வந்து சொல்லுவாராம், உன் ரதியை வந்து லாக படிக்க வை அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு அந்த டைமில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போச்சு. ஸோ அதனால் நான் இவளை வந்து சொல்லுவேன். சார் நான் அதுக்கப்புறம் என்ன நினைப்பேன்னா, இவளுக்கு வந்து இந்த 4 ரூமுக்குள்ளே பேசுகிறதுக்கு மட்டும்தான் லாய்க்கு. வெளியே வந்து ஒரு இடத்துல வந்து போல்டானு ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்தோம் வச்சோம் வாங்கினோம் அந்த இதுக்கு வந்து கிடையாது. நீங்கள் டான்ஸிங் இருக்கும், சிங்கிங் இருக்கும், ட்ராயிங் இருக்கும். இது எல்லாமே நானும் நல்லா சிங் பண்ணுவேன், நல்லா ட்ரா பண்ணுவேன். நானும் வந்து என்ன குரூப்னா மேக்ஸ் குரூப்பு. பட் நான் வந்து நல்லா அப்போவுமே வந்து நாங்களும் நல்லா படம் வரைவேன். அது எல்லாமே தான் வந்து ஜீன்லேருந்து வந்திருக்கு. புதுசாலாம் வந்து எங்கேருந்தும் வெளியே இருந்தெல்லாம் வரல. ஸோ இந்த ஸ்பீச் டேலண்ட் வந்து 4 சவுத்துக்குலேருந்து பேசுகிறதா இருக்குது ஒழிய அந்த இது இல்லை. நான் அடிக்கடி என்னுடைய ஆசையே வந்து என்ன அப்படின்னா, பேச வச்சு பார்க்கணுன்னு நினச்சேன். பட் இப்போ நிறையவே வந்து கடந்த 1 வருடங்களாகவே வந்து நிறைய பேச்சு வந்து பார்த்துருக்கேன். ஆட்டக்காரி டீச்சர், அந்த மாதிரி பாடி ஷேமிங், அப்படி நிறையா தலைப்புகள் கீழே வந்து பேசுகிறது வந்து நிறையவே பார்த்துருக்கேன். அடுத்தது உங்கள் பையனோட ஆசை என்ன அப்படின்னு சொல்லுது. பையனோட ஆசை வந்து பையன் வந்து ஒரு நேரம் சொல்லுவான், நான் கிரிக்கெட்டராக ஆயிரட்டா அப்படின்னு கேட்பான். அதுக்கு வந்து ஒரு டான் படத்தில் அவன் சொல்லுவானே, நான் வேணா இதுவாயிருட்டுமா, நான் வேணா அதுவாயிருட்டுமான்னு. அப்படி மனசில் என்னெல்லாம் தோணுதோ அது எல்லாமே நான் இதுவாயிருட்டுமா அதுவாயிருட்டுமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். ஆனால் எங்கள் அம்மா எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருப்பாங்க, இன்ஜினியரிங் படிக்க வை, இன்ஜினியரிங்காவது படிக்க வச்சிரு. யாரெல்லாமோ படிக்காங்க, எங்கள் அம்மா அப்படி சொல்கிறது, கண்டிப்பாக படிக்க வச்சிரு அப்படிம்பாங்க. பட் இவன் சொல்லிட்டான், நீ இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்து விட்டியன்னா நீ சேர்த்து விட்டு நீங்கிட்டு வர்றதுக்குலாம் நான் பின்னாலோடி கேட்லோடி வெளியே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து அந்த பிளான் வந்து இல்லாமல் போச்சு. அதனால தான் வந்து அவர்களுடைய விருப்பப்படி நான் வந்து இங்கே படிக்கிறப்போ எதுக்குமே எந்த விஷயத்துக்குமே வந்து கம்பல்ஷன் அப்படிங்கிறது எங்கள் வீட்டில் இல்லை. கம்பல் பண்ணியிருந்தேன்னா ஒருவேளை வேறு மாதிரி ட்ராக் நல்லா போயிருந்துருக்கலாம். எல்லாமே வந்து அவங்க இஷ்டத்துக்கு விட்டதுனால தான் இப்படி இருக்குது. இதுதான் படிக்கணும். ஒரு வீட்டில் நிறைய சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் உங்கள் ஹஸ்பண்டோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. உங்கள் ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கு எத்தனை ஏஜ் வந்து டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு. ஹஸ்பண்டோட டேட் ஆஃப் பர்த் வந்து 1976 டிசம்பர் 4 சரியா. 1976 டிசம்பர் 4 தான் வந்து அவருடைய டேட் ஆஃப் பர்த். என்னுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து ஆகஸ்ட் 5 1980 சரியா. அதுதான் என்னுடைய டேட் ஆஃப் பர்த். 80 76 5 வயசு எங்கள் 2 பேருக்குமே வந்து டிஃப்ரென்ஸ். எனக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கும் 4.5 வயசு கணக்கில் வந்து வருஷ கணக்கில் 5 வரும். 4 அந்த இப்படி பியூராக கரெக்டாக கண்டுபிடிச்சோன்னா 4.5 வருஷம் டிஃப்ரெண்ட் வரும். அடுத்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் பற்றி சொல்லுங்கம்மான்னு கேட்டிருக்கீங்க. என்னோட ஃபேமிலி மெம்பரில் வந்து அப்பா அம்மா, அதுக்கப்புறம் 2 தம்பி, நான் தான் வந்து மூத்த அக்கா.
மூத்த தம்பிக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சு ஒரு ஆண் ஒரு பொண்ணு இருக்குது. இளைய தம்பிக்கும் கல்யாணம் முடிஞ்சு ஒரு பையன் பொண்ணு இருக்குது. எல்லோரும் 10th 11th இந்த மாதிரி படிக்கிறாங்க. தம்பி வந்து 2012 வந்து என்னுடைய தம்பி வந்து இறந்துட்டான். அவனுடைய இந்த நினைவு இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கேன்னு சொல்லியிருக்கேன், ஒரு நாள் காமிக்கிறேன். அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து வேலை எப்போமா கிடச்சிது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. எனக்கு வந்து வேலை 2024 செப்டம்பர் 26 நான் ஜாயின் பண்ணேன் வேலைக்கு வந்து 2024 செப்டம்பர். இப்போ வந்து 10 வருஷம் நிறைவு பெற்றிருக்கு போன செப்டம்பரோட. அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு சேலரி வாங்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு, என்ன வாங்கினீங்க அந்த சேலரிக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஃபஸ்ட்டு சேலரி உண்மையிலேயுமே வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காக்காஸ் ஆனாலும் கவர்மெண்ட் சம்பளமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க வந்து சொல்லுவாங்க. அதுக்காக இதில் வந்து நம்ம யாரையும் குறை சொல்ல, இந்த கவர்மெண்ட் ஒர்க்கை விட நிறைய ப்ரைவேட் ஒர்க் பார்க்குறவங்க, ஏன் இந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிறவங்க எல்லாருமே நிறைய லட்சமாக சம்பாதிக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு ஆத்ம திருப்தி, நிறைய பேரை உருவாக்குறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல், அந்த ஒரு நிறைய மனநிறைவு கிடைக்கும். நம்ம வீட்லேயே ஒரு 2 குழந்தைங்களே நம்ம பார்க்கும்போது நிறைய குழந்தைங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கலாம். ஏன் இந்த பிள்ளை இப்படி இருக்குது, நிறைய இது இருக்கலாம். அவனுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி மோட்டிவேஷன் நிறைய கொண்டு வர்றது, அட்வைஸ் கொடுக்கறது, அவனை செதுக்கிறது. ஆசிரியர் பணி அப்படிங்கிறதே ஒரு களிமண்ணை வந்து நம்ம கையில் கொடுத்து அதை ஒரு மண்பாண்டமாக உருவாக்குற ஒரு குயவர் வந்து எப்படியோ அதே மாதிரி ஒரு கல்லை வந்து சிற்பமாக வந்து சிலை வடிக்கிற ஒரு சிற்பி போன்றவர் தான் வந்து ஆசிரியர் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதில் வந்து அந்த இதை வந்து பிள்ளைங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சிப்பியை செதுக்கும் போது நிறைய வழிகள்லாம் இல்லையா, அந்த கல் தாங்கிட்டு தான் முழுமையான சிப்பியாக வருது. அதனால் அந்த ஆசிரியர் வந்து கூறுகின்ற அறிவுரை, ஏச்சி, திட்டு இதெல்லாம் நம்மளுடைய நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அதை ஃபாலோ பண்ணணும். பட் ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த இது இல்லை. அதை வந்து இன்னொரு நாள் தனியாக சொல்கிறேன், சரியா? நாங்களும் நிறைய ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அடுத்தது வந்து உங்கள் சேலரி எவ்வளோமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. குஸ்கு அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அதுக்கடுத்து வந்து நீங்கள் அடிக்கடி போகிற டூரிஸ்ட் பிளேஸ் எது, அடிக்கடி போன டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொன்னால், நாங்கள் வந்து அடிக்கடி வந்து வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு வந்து எங்கள் அம்மா அப்பத்துலேருந்தே வந்து அடிக்கடி கூப்பிட்டு போவாங்க எங்கள் அம்மா. அப்புறம் நாங்களும் கார் வாங்கின பிறகு எல்லாமே வந்து வேளாங்கண்ணிக்கு தான் நாங்கள் அடிக்கடி போயிருக்கோம். அதுக்கப்புறம் ஈரோடு, கொடிவேரி இங்கே வந்து போயிருக்கோம், இங்கே வந்து போயிருக்கோம். அப்புறம் வந்து பக்கத்தில் புளியம்பட்டி, பக்கத்தில் என்ன மூஞ்சி எப்படி சொல்லலை, பக்கத்தில்னா புளியம்பட்டி அடிக்கடி போவோம். அப்புறம் வந்து ஒவரி இங்கெல்லாம். பட் நாங்கள் அடிக்கடி போயிருக்கிற கொஞ்சம் லாங் அப்படின்னா இதுதான் வேளாங்கண்ணி தான். அதுக்கப்புறம் ஓரியூர் அருளாந்தர் கோயிலுக்கு ஒரு 2 டைம் போயிருப்போம். மற்றபடி நிறைய பிளேசஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்ததில்ல. கேரளா கார் வாங்கின புதுசில் கேரளாவில் வந்து பாலருவி அங்கே போயிருக்கோம். அது ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத ஒரு நிகழ்வு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அங்கே வந்து. ஸோ அந்த மாதிரி அடிக்கடி போகக்கூடிய பிளேசஸ் வந்து அதுதான். இனிமேல் வந்து நீங்கள் என்ன பிளேஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு வந்து இங்கே போகணும் அங்கே போகணும் அப்படின்லாம் வந்து ஆசை இல்லை. முன்னாடி வந்து ஃபேமிலியோடு இருக்கும்போது எப்படா லீவ் கிடைக்கும் ஸ்கூலு, நம்ம வந்து இங்கே எங்கே பிளான் பண்ணி போகலான்னு தோணும். எனக்கு இப்போ வந்து அப்படின்னு தோணலை, எங்கே போகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லாமல் தான் இருக்கேன். அடுத்தது வந்து ரொம்ப இந்த மாதிரி லைஃப் உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க வந்து கீழே என்ன எழுதியிருக்காங்கன்னா, உங்கள் ஹஸ்பண்ட் இந்த மாதிரிலாம் உங்களை அசிங்கமாக பேசுகிறாங்க, திருப்பி நீங்கள் ஏன் அவர் வேணும்னு நினைக்கிறீங்க, இந்த லைஃப் உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஒருத்தங்க வந்து அவங்களுடைய வீடியோவில் சொல்லியிருப்பாங்க, சரியா? இவ்வளோ நாள் வரைக்கும் என் கூட இருந்தவங்க, உங்களுக்கு அந்த வீடியோவை கூட நான் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுறேன். 24 வருட வாழ்க்கை அப்படிங்கிறது சும்மா கிடையாது. கணவன் மனைவிலாம் வந்து சண்டை போட்டாங்க அப்படின்னா உடனே வந்து விட்டுட்டுலாம் போக முடியாது அப்படி இப்படின்லாம் அவங்க பேசியிருக்காங்க. ஸோ நான் இதுக்கு வந்து இப்போ நீங்கள் இந்த தருணத்தில் கேட்குறது கரெக்டு. நம்ம வந்து ஒரு பாசத்துக்காக ஒரு இதுக்காக இறங்கி போகிறோம் அப்படிங்கிறதுனால நம்மளை கேட்கக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் நேரத்தலாம், அதுவும் ஒரு பப்ளிக்காக வந்து நான் எவ்வளோ பேர் பார்க்குற இடத்துல அந்த மாதிரி ஒரு வேர்ட்லாம் டேம் அப்படிலாம் போடுறதுலாம் வந்து ரொம்ப பெரிய ஒரு இது. இப்போ நீங்கள் சொல்கிறதே நான் மனசில் இது பண்ணிட்டு தான் இருக்கேன். நிறைய ப்ராசஸ் போயிட்டுருக்கு, பார்க்கலாம் ஃபைனலாக என்ன மாதிரி நடக்கு அப்படின்னு. டிவோர்ஸ் கேஸ் தான் சொல்கிறேன், போயிட்டுருக்கு, பார்க்கலாம் கண்டிப்பாக. அடுத்தது வந்து உங்கள் ஹஸ்பண்ட் வந்து கலாட்டா சேனலில் வந்து இன்டர்வியூ கொடுத்தாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எனக்கு தெரியும், உண்மைக்குமே நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் நினச்சிருப்பீங்க, இவங்க இந்த அம்மா இப்படி பேசிக்கிட்டே இருக்குது, ஏன் வந்து இவர் வந்து ஒரு இடத்துலையுமே பேச மாட்டேக்காரு சொல்ல மாட்டேக்காருன்னு. நீங்கள் அந்த கலாட்டாவில் போய் பார்க்கலனாலும் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க.
கேள்வி கேட்டால் அதுக்கு சரியான பதில் சொல்ல தெரியுதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஏன்னா உள்ள வந்து உண்மையே கிடையாது, உள்ளுக்குள்ளே வந்து பொய்மை இருக்கும்போது வாயில் வந்து தப தப தபன்னு நம்ம என்ன பண்ணுவோம், திணறதான் செய்வோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து அவர் எங்கேயுமே வந்து வாயை திறக்கிற கிடையாது. அறியாமல் தெரியாமல் இப்படி போடுறது வந்து உள்ளே வந்து இப்படி போயிருந்துச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ள உள்ளது அப்படி வெளியே ஆதங்கத்தில் வெளியே வந்துடுது. என்னடா நிறைய பேர் இவளை வந்து அம்மானு பாராட்டி பாராட்டி போடுறாங்களே, ஸோ தாங்க முடியாமல் அந்த அப்படியே உள்ளேருந்து அப்படி வெளியே வந்து அப்படி வந்து கமெண்ட்ஸுங்களை வந்து கொட்டிட்டு போயிடுறாரு. மற்றபடி வீட்லேயுமே வந்து மற்ற நாள் நார்மலாக பேசுகிறது வைக்கிறதுமே இதை விட அசிங்கமாக தான், அடிக்கிறது இந்த மாதிரி தான் பேசுகிறது அப்படின்னா எங்கேயுமே ஃபேமிலிலேயுமே எங்கேயுமே சரி ஒரு கரெக்டான பேச்சே பேச தெரியாது. அதனால் அந்த அவங்க கேட்டாங்க, நிறைய பேர்லாம் வச்சாங்கல்ல இப்படி சாப்பிட்டுட்டு இருந்தீங்களான்னு, அது எல்லாமே வந்து கரெக்டான கேள்வி அப்படின்னு நான் நினச்சேன். சரியா? அடுத்தது வந்து உங்கள் அம்மா அப்பா வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து உங்கள் பிள்ளைங்க பிறந்தப்போ என்ன கிஃப்ட் பண்ணாங்க அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. நல்லா யோசிச்சு கேள்வி கேட்டிருக்கீங்க. சரியா? எங்கள் வீட்டில் பிரகனுக்கும் 2 பேருக்குமே வந்து என்ன இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிரகனுக்கு வந்து 2.25 பவுனில் செயின். சரியா? அது வந்து மொத பிள்ளைல. ஸோ வந்து இது அது என்ன சொல்லுவாங்க, இப்போ பிறந்து வீட்டு இது செய்யணும்ல, அதில் வந்து 2.25 பவுனில் வந்து எங்கள் அப்பா செயின் போட்டாங்க. அதுக்கப்புறமேட்டி வந்து அவளுக்கு வந்து 2ஆவதுக்கு வந்து 1 பவுனில் செயின் போட்டாங்க. சரியா? ஸோ அவனுக்கு 2.25, இவளுக்கு வந்து 1 பவுன். இது வந்து எங்கள் அப்பா போட்டாங்க. என் பிள்ளைக்கு மட்டும் இல்லை, தம்பி பிள்ளைகளுக்குமே வந்து என்ன பண்ணாங்கன்னா அதே மாதிரி தான். அவங்க குழந்தை பெற்றப்பறம் எனக்கு என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி ஈக்குவலாக எந்த இதுவும் இல்லாமல் போட்டாங்க. எங்கள் மாமனார் வீட்டு சைடெலாம் வந்து எதுவுமே ஒரு குண்டுமணி தங்கம் கூட போட்டதே கிடையாது பிள்ளைகளுக்கு. இது வந்து நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம வந்து வசதியாக இருக்கிறவங்க தான் பண்ணுவாங்க, கஷ்டப்பட்டவங்க செய்ய மாட்டாங்கன்னா அவங்கவுங்க தரத்துக்கு நம்மளால் என்ன முடியுதோ அது வந்து நம்ம வந்து ஓரளவு பண்ணலாம். இந்த இதுகள்லாம் வந்து பாரம்பரியமாக நம்ம வச்சுட்டு இருக்கிறது. கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனுக்கு பிள்ளைகளுக்கு இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் கல்யாணமே. இல்லைனா கல்யாணமே வந்து யாருமே வந்து அந்த செலவு பண்ணுறது பிள்ளைகளுக்கு அத்தனை லட்சத்தை பேங்க்லேருந்து அவங்க அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுடலாம். அப்படி பண்ணுறது கிடையாது. எல்லாமே ஒரு விழாக்கள், மறக்க முடியாத நிகழ்வுகள் அப்படிங்கும்போது நம்ம எல்லாத்தையுமே வந்து பண்ணுறோம். சரியா? ஸோ அதனால் நான் வந்து இல்லாதவங்க இது பண்ணலை, இருக்கிறவங்க நாங்கள் இது பண்ணணும் இல்லை. எதுவே இருந்தாலுமே வந்து பிள்ளைகளுக்கு நம்ம பண்ணணும் அப்படிங்கிற, நம்ம பேரம்பேத்திகளுக்கு நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மனசு இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். சரியா? அப்படி எங்கள் வீட்டில் யாருக்குமே வந்து இது பார்க்கல. அப்புறம் நீங்கள் வந்து கார் எப்போமா வாங்கினீங்கன்னு கேட்டிருக்கீங்க. கார் வந்து 2016. சரியா? எனக்கு வேலை கிடச்சது 2014 செப்டம்பர். 2016 மார்ச் 10 வந்து ஃபஸ்ட்டு நான் சம்பாத்தியத்தில் பெரிய கார், பெரிய பொருளாக வந்து வாங்கினது காரு. அடுத்தது வந்து ஹோம் வந்து நீங்கள் வந்து ரீஇனோவேட் எப்போ பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. 2021 செப்டம்பர் 12 வந்து பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து அதை ரீனோவேட் பண்ணுறதுக்கு 15 லட்சம் ரூபா வந்து நான் வந்து இது லோன் போட்டிருந்தேன், ப்ரொஃபஷனல் லோன் இருக்குல்ல, அது போட்டிருந்தேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மற்றவங்க எல்லாருடைய பார்ட்டிசிபென்ட்ஸ் கொஞ்சம் அப்போல்லாம் வந்து இவன் வேலைக்கு போயிருந்தேன் என் தம்பிகிட்ட ஒரு 6 மாதங்கானு. ஸோ அந்த சேலரி அப்படி வீட்டில் உள்ளவங்க எல்லாருதையுமே சேர்த்து அது பண்ணினது தான் அந்த ரீஇனோவேட் வீடியோ. ஏன்னா பெயிண்டிங் அதுக்கெல்லாம் எவ்வளோ செலவு, அத்துக்கிட்டு போயிட்டு அப்போல்லாம் செலவு. அதுக்கப்புறம் வந்து செமையான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. உங்கள் பொண்ணு ஸ்டோரி பார்த்தா அதில் வந்து ஃபுட் ஐட்டம், ஸ்டேட்டஸ், அப்புறம் வந்து எல்லாமே வந்து ஃபாரின் கல்ச்சர் ரிலேட்டடாகவே தெரியுது, தமிழ்லே இல்லாமல். அது வந்து ஏதோ ஒரு வேறு மாதிரி ஒரு உலகத்தில் வாழ்கிற மாதிரி இருக்குது. அதை பற்றி என்ன நினைக்கிங்க? கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து சைக்காட்ரிஸ்ட்டை கூட்டிகிட்டு போகல அப்படின்னா அவங்க அந்த லைஃப்லேயே வாழ்வாங்க, அந்த உலகத்திலே தான் வாழ்வாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது அப்சல்யூட்லி 100% கரெக்டு. நீங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் பார்க்குறவங்களுமே என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அதை நான் முன்னாடி கூட வேறு மாதிரி நினச்சோம், பட் இப்போது ரொம்பவே வந்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருக்குது. ஸோ அதனுடைய எல்லாமே ஃபுட்டு, அந்த இது எல்லாமே இந்த பார்க்குற படங்கள் எல்லாமே வந்து அந்த மைண்ட் தாக்கத்துக்குள்ள தான். ஏன்னா அங்கே தான் ஃபாரின் கல்ச்சரில் தான் அப்பா அம்மா அந்த பாசம், ஒருத்தனுக்கு ஒருத்தி, அம்மா அப்பா கூட வாழணும் அப்படிங்கிற இதுவே வந்து எங்கே இருக்காதுன்னா அங்கே தான் வந்து அம்மா அப்பா பிரிஞ்சாலும் பிள்ளைங்கள் வந்து கவலைப்படாது. ஸோ இதனுடைய மென்டாலிட்டியும் முழுசாக அந்த இது இருக்க போய் தான் அப்படி இருக்குது அப்படின்னு இப்போ நானும் உணர்ந்துட்டேன். இதை உணர வேண்டியவங்க இன்னும் உணர மாட்டிக்காங்க. அது வந்து மணியால் வந்து இதால் வந்து இருந்துட்டுருக்காங்க. சரி நண்பர்களே, அடுத்தது வந்து இன்னும் சுவாரஸ்யமான கேள்விகள் கேட்கணும் என்றால்
அடுத்து நான் ஒரு இது வைக்கிறேன், கேளுங்க. இப்போதைக்கு வந்து இது போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப டயர்டாக இருக்குது. பார்க்கலாம். நான் இன்னைக்கு நைட் இட்லி சாப்பிட்டேன். டேக் கேர், பை.